ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ரமதான் முபாரக். இன்னும் ஓரிரு தினங்களில் பார்த்தீங்கன்னா ரமதான் வரப்போகுது. ஸோ அதற்கான ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். மசாலா ப்ரீமிக்ஸ், அதாவது செட்டிநாடு மட்டன் மசாலாங்க. ஸோ வாங்க இது எந்தெந்த மெத்தடில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி கிச்சனுக்குள்ளார போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிநாடு மட்டன் மசாலா செய்கிறதுக்கு ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து முழு மல்லி, முழு தனியா வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஒரு 1/4 கப் வந்து சோம்பு, 1/4 கப் சீரகம் அண்டு 1/4 கப் பார்த்தீங்கன்னா வரமிளகா வந்து இப்போ நான் போடுவேன். அதுவும் வரமிளகா எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டை வந்து ஒரு 15 பட்டை, ஏலக்காய் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 அண்டு கிராம்பு பார்த்தீங்கன்னா 15 கிராம்பு. அதுக்கப்புறம் வந்து மிளகு ஒரு 1/4 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு பாட்டிலில் வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. உங்களுக்கு வந்து ஒரு 2-3 மாதம் ஆனாலும் நல்லா தான் இருக்கும், எதுவுமே ஆகாது. இந்த டைம் நாம் இந்த மாதிரி ரம்ஜான் டைமில் வந்து ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இபாதத்துக்கு நிறையவே டைம் கிடைக்குங்க. குரான் ஓதுறதுக்கும் அந்த அமல்கள் வந்து ஜிகர் செய்கிறதுக்கும் ரொம்பவே டைம் கிடைக்கும். ஸோ அதற்கான இந்த வீடியோ தான் நான் வந்து யோசித்து செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ட்ரை பேனில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னாசி பூ, இதுவும் இதோட வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு மசாலாஸ் எல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க, இதே போதும். இன்னும் நிறைய பிரியாணி எல்லாம், அதுக்கப்புறம் அன்னாசி பூ அதெல்லாம் வந்து சேர்க்க தேவையில்லை. ரொம்ப வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த ஸ்பைசஸ் ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் வந்து செட்டிநாடு மசாலாவுக்கு மட்டும் இந்த இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நீங்கள் ஆட் பண்ணணும். இதில் பாதி வந்து ட்ரை ரோஸ்ட் ஆன வாட்டி ஒரு 2 ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கசகசா ஒரு 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் இதோட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம், நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஃபேன் காற்றுல வந்து ஒரு 5 to 10 மினிட் ஆற வச்சுடுங்க. ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இல்லைன்னா மிக்ஸி வந்து பாலாயிடும் சூடாக அடைச்சா. ஸோ இப்போ வந்து அடுத்து ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து மட்டன் ப்ளைன் மசாலாங்க. ஸோ நிறையா எனக்கு ஹெவியாக வேண்டாம், ப்ளைனாக வந்து மட்டன் ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிடுன்னு சொன்னால் இந்த மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஒரு 1/4 கப் வந்து நான் மிளகு எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் 1/4 கப் வந்து வரமிளகா எடுத்துருக்காங்க. இதில் வந்து காஷ்மீரி வரமிளகா அண்டு பாதி நார்மல் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன். காரமும் இருக்கும், நமக்கு நல்லா கலரும் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து 15 கிராம்பு அண்ட் 15 பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்துக்குங்க. வறுத்து இது வந்து ஃபேன் காற்றுல விட்டுடலாம் நம்ம. ஸோ அடுத்து ஒரு புளி குழம்புக்கான இதுங்க. ஏன்னா அந்த டைமில் நமக்கு வந்து வாய் ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் எதனாச்சும் வந்து நல்லா புளிப்பாக செஞ்சு சாப்பிட்ணும். பூண்டு குழம்பு இல்லைனா கத்திரிக்காய் குழம்பு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஒரு பொடி ரொம்பவே வந்து யூஸ் ஆகும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பேனில் வந்து சீரகம் வந்து ஒரு 50 கிராம், அதாவது ஒரு 1/4 கப்பு, வெந்தயம் ஒரு 1/4 கப்பு, சாப்பாட்டு அரிசி இருக்குல்ல அது ஒரு 1/4 கப், இது 3 போட்டு நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே. ஸோ வந்து நமக்கு நல்லா மணமாக இருக்கும் இந்த மசாலாஸ் எல்லாம், நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கிறப்ப. எங்கள் வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்ன செய்கிற நீ, நான்வெஜ்ஜாக செய்கிறேன்னு சொல்லி. இல்லைங்க நான் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு வீடு ஃபுல்லாக நல்லா மணமாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி இதுவும் வந்து இப்போ வறுத்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இது வந்து ஆறட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பீஸா சாஸ் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஏன்னா வந்து இப்போ வந்து இஃப்தியார் டைமில் எல்லாம் சில்ட்ரன்ஸ் எல்லாம் வெரைட்டியாக வேணும். நைட்டு டின்னர் சாப்பிட மாட்டாங்க, கஞ்சி குடிச்சிட்டு ஜூஸ் குடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம தக்காளியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு நம்ம வந்து ஒரு கட்டிங் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரு 1/4 வெங்காயம் மட்டும், பெரிய வெங்காயம் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி இது ஒரு வந்து 1/4 மணி நேரத்துக்கு மேலே கொஞ்சம் வந்து நல்லா வெந்து வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளார நான் வந்து இந்த பீஸா சாஸ்க்கு தேவையான பூண்டு வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பீஸா சாஸ்க்கு நம்ம வந்து ரெடி பண்ணுற பூண்டு இது ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. எல்லாமே ஹோம்மேடாக செஞ்சு செய்கிறப்ப நல்லா ஹெல்த்தியும் கூட, ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அந்த தக்காளி வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது, வெந்தட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஸ்பைசஸ் எல்லாமே ஆறிடுச்சு, இதுவும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த புளி குழம்புக்கான ப்ரீமிக்ஸ் தான் வந்து ரெடி பண்ணுறேன். இது நீங்கள் வந்து வெண்டைக்காய், கத்திரிக்காய் அண்டு சுண்டல் குழம்பு, பூண்டு குழம்பு, எந்த ஒரு குழம்புக்கும் நீங்கள் வந்து வெங்காயம் பூண்டு அரைக்கிறப்போ இந்த இதிலேருந்து ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி நீங்கள் வந்து புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்படியே போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் வந்து பவுடர் பண்ணி போடுங்க, ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த செட்டிநாடு மட்டன் மசாலா இதுவும் நான் வந்து பாதி பேட்சாக வந்து அரைக்க போகிறேன். ஏன்னா மிக்ஸி வந்து ரொம்ப சூடாகிடும், அதுக்கப்புறம் மசாலா வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பாதி அரைச்சிட்டேன், மறுபடியும் பாதியும் சேர்த்து 2மே கம்பைன் பண்ணிக்கிறேன்.
கலந்துக்கிறேன். கலந்துட்டு இதுவும் வந்து இன்னொரு பல்ஸ் கொடுத்து இது வந்து ஒரு பாட்டிலில் வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேங்க. ஸோ நீங்கள் மசாலா அரைக்கிறப்போ வந்து கொஞ்சம் வந்து ஹீட் ஆகும். அந்த மசாலா மறுபடியும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா ஆறுறதுக்கு விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா பாட்டில்ஸ் எல்லாம் நான் நாளே நல்லா வந்து வாஷ் பண்ணி இதெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் கிளாஸ் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் வச்சுட்டேங்க. இந்த மாதிரி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா துடைச்சி யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட மசாலா வந்து எதுவுமே வேஸ்ட் ஆகாது, நல்லாவா இருக்கும். நீங்கள் வெளியிலே இது வைக்கலாங்க. ஒரு 2-3 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும், எதுவுமே ஆகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது மட்டன் ப்ளெயின் மசாலாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் நான் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணுறேங்க. உப்பு ஆட் பண்ணி பண்ணுறதெல்லாம் நமக்கு மசாலா இன்னும் கூடவே நல்லா தான் இருக்குங்க. ஸோ பாருங்கள் நல்லா ட்ரையாக நல்லா வந்து டார்க்காக இருக்குது பாருங்கள் நம்ம மசாலா. இந்த மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு குக்கர் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் 2 தக்காளியோட இந்த மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து மட்டன் ஆட் பண்ணி ஒரு 4 விசில் விட்டு கொத்தமல்லி தழை கொஞ்சம் சர்வ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு ப்ளைன் மட்டன் மசாலா ரெடி. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை கிரேவி ஆட்டம் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்கன் மட்டன் செட்டிநாடு மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் புளிக்குழம்புக்கான அந்த ஒரு பொடியும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ப்ளைன் மட்டன் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து அந்த பீஸா சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தக்காளியெல்லாம் வெந்த தக்காளியெல்லாம் எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாங்க. தனியாக வச்சுட்டு இப்போ நமக்கு பீஸா சாஸ்க்கான அந்த தக்காளியும் வந்து நல்லா வெந்துடுச்சு. இதுவும் வந்து நம்ம எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி ஆற விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இது ஆறிடுச்சு. நல்லா இதோட வந்து அந்த மேல் தோல் பல்ப்பெல்லாம் நம்ம வந்து எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா பீஸா சாஸ்லாம் இந்த தோலோட போட்டால் நமக்கு வாயில் வந்து ஒட்டும். ஸோ அதனால் வந்து இந்த தோலெல்லாம் எடுத்துடலாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வேக வைக்கும் போது தோல் எல்லாம் ஈஸியாக வந்து வந்துடும். இதெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு அந்த பீஸா சாஸ் செய்கிறதுக்கான இந்த தக்காளி எல்லாம் நல்லா வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, இருக்கட்டும். ஸோ இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா நமக்கு பீஸா சாஸ் செய்கிறதுக்கு வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் வேணுங்க, ஆரிகனோ, அதுக்கப்புறம் இட்டாலியன் சீசனிங் அதெல்லாம் வந்து நமக்கு கடைங்களில் ஷாப்லேயே கிடைக்குங்க. ஸோ இப்போ இது வந்து வரமிளகா நான் வந்து ஒரு ட்ரை பேனில் வந்து ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் மட்டும் இதை வறுத்துக்குங்க. ரொம்ப வந்து வறுக்க வேணாம். ஸோ வந்து கலர் வந்து மாறிடும். ஸோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்துக்கலாம். வறுத்து இதை வந்து தனியாக ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து எடுத்துக்கலாம். நம்ம ஒன்றும் பதிகமாக வந்து பல்ஸ் கொடுத்து நம்ம எடுத்தாலும் நமக்கு அந்த பீஸா சாஸ்க்கு தேவையான சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸா சாஸ்க்கான தக்காளி வந்து மிக்ஸியில் ஆட் பண்ணுறேன்னா இது வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நம்ம அந்த வெங்காயம் எல்லாமே இதோட ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து அரைச்சி எடுத்தால் உங்களுக்கு வந்து அந்த கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து இதை அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை வந்து இதையும் ஒரு பாட்டிலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுறதால நமக்கு வேஸ்ட்டும் ஆகாது எந்த ஒரு பொருளும், அண்ட் பத்திரமாகவும் இருக்குங்க. தேவைப்படுறப்போ நம்ம வந்து ஒரு உட்டன் ஸ்பூனை வந்து எடுத்து இதில் வந்து 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்தி வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாங்க. இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ரொம்பவே சூட் ஆகுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்காங்க. பூண்டு நான் வந்து கட் பண்ணி வச்சேன்ல ஒரு 15 20 பூண்டு, அதுதான் இந்த பீஸா சாஸ்க்கு டேஸ்ட்டாக தாங்க. இதுவும் வந்து கொஞ்சம் வறுத்துக்கலாம், நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். எது வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது பூண்டு கலரு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த தக்காளி விழுதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தா தண்ணி மாதிரி இருக்கும், பட் ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. கொஞ்சம் நமக்கு வந்து திக்காகிடுங்க, வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா பாருங்கள் பாதி அளவு நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இதில் வந்து தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நம்ம வந்து இதில் ஆரிகனோ வந்து ஆட் பண்ண போகிறேன். நம்ம வந்து பீஸாக்கு அதுக்கப்புறம் இட்டாலியன் அந்த பாஸ்தாக்கு எல்லாம் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம இதில் இட்டாலியன் சீசனி அதுவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆரிகனோ சாஸ் அதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா வந்து நம்ம கலந்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து சுகர் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸா சாஸில் இனிப்பு, புளிப்பு, உப்பு, துவர்ப்பு எல்லாமே இருக்குங்க. ஸோ காரம் எல்லாமே இருக்கும். ஸோ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பீஸா வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குங்க. இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பீஸா சாஸ்லேருந்து அந்த எல்லாமே வந்து ஹோம்மேடாக நம்ம வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணுறதால நமக்கு ஹெல்த்தியும் கூட. நம்ம பசங்களுக்கு வந்து வேறு மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி கடைகளில் வாங்கி கொடுக்குறதுல என்னென்ன ஆட் பண்ணுறாங்கன்னு தெரியல.
இல்லை. ஸோ ஹெல்த் ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் வந்து நம்ம ஹோம்மேடாக இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட்டு அண்டு ஹெல்த்தியும் கூடங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பீஸா சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு பட்டர் க்யூப் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஆறட்டும் வெயிட் பண்ணலாம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரமதானுக்கு தேவையான, அதாவது இஃப்தியாருக்கு வந்து சமோசா சீட் ஆட் பண்ணுறேன். நம்ம வந்து நிறைய சிக்கன்னு அதுக்கப்புறம் வெஜிடபிள் வந்து சமோசா எல்லாம் செய்வோம். அதுக்கு வந்து ஒரு பேட்டர் ரெடி பண்ணி நம்ம ஷீட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்ப்ரிங் ரோல் செய்யலாம் அண்டு சமோசாஸ் எல்லாமே பேட்டிஸ் எல்லாமே செய்யலாங்க. இப்போ இதுக்கு வந்து 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சம் வந்து நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து கலந்துக்கலாங்க. ஒரு திக் டவ்வாக மாவாக வந்து கலந்து எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்னு இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிறதுல ஸோ வந்து நமக்கு ரொம்ப வந்து டைம் வந்து சேவ் ஆகுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கெட்டியான சப்பாத்தி பாவு பதமுக்கு நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பீஸா சாஸும் நாம் அந்த பாட்டிலில் வந்து இது போட்டுடலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம பாட்டிலில் வந்து ரெடி பண்ணி இதுவும் வந்து ஃப்ரிட்ஜில் வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வந்து வெளியில் வேணாலும் வச்சுக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் பல்காக வந்து இன்றைக்கி ரெடி பண்ணதில்ல, ஒரு மாதத்துக்கான தேவையானது மட்டும்தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா ட்ரை பாட்டிலில் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு நட்ஸ் பவுடர் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாதாம் எடுத்துருக்கேங்க. ஒரு 30 பாதாம் எடுத்து இது வந்து ஹாட் வாட்டரில் ஊற போட்டிருக்கேன், இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறையா அந்த பேட்டி சமோசாஸ் எல்லாம் செய்வோம். அதுக்கு வந்து இந்த காஞ்ச வெந்தயக்கீரை, அதாவது கசூரி மெத்தின்னு சொல்லுவோம், இது நீங்கள் சேர்த்து பாருங்கள். நீங்கள் அந்த டிஷ்ஷோட ஃப்ளேவர் அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க. நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெந்தயக்கீரை வந்து நான் ஒரு கட்டு ஆட் பண்ணேங்க, காய வச்சேன். இவ்வளோ தான் எனக்கு எடுத்து இதுவும் ஒரு பாட்டிலில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் சமோசா சீட்க்கு நான் வந்து கட்டிங் போட்டுக்கிறேன்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து இந்த மாவு நல்லா வந்து ஊறி வந்துடுச்சுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து சின்ன வந்து பால்ஸாக ரெடி பண்ணி வந்து நல்லா உருட்டிட்டேன். இதில் வந்து ஒரு 3 சீட் நான் வந்து எடுத்துருக்கேங்க. எடுத்து இப்போ வந்து நல்லா வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு மெலிசாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒரு சப்பாத்தி வந்து நல்லா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே மாவு இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளேட் வச்சு நீங்கள் இது பண்ணிட்டா உங்களுக்கு வந்து ரவுண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கும், ஒரு ஷேப்பாக இருக்குங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணுறப்போ அந்த ஷீட் வந்து ஒன்றும் பாதி பெருசு சின்னதாக ஆகாது. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த மாதிரி வந்து நீங்கள் உருட்டிட்டு ஒரு சப்பாத்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஆயிலில் கிரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு வந்து கலந்துக்குங்க. கலந்து மறுபடியும் 2வது சப்பாத்தி இதுக்கு மேலே வச்சுடுங்க நீங்கள். இது மேலே வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சம் வந்து தெளிச்சிடுங்க. அதே மாதிரி 3 நான் வந்து செஞ்சுருக்கேன். செஞ்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க எல்லாமே சப்பாத்தியும். ஸோ நமக்கு ரெடிமேட் ஷீட்டும் கிடைக்குங்க. பட் வந்து நம்ம ஒரிஜினலாக இந்த மாதிரி வந்து வீட்டில் ஹோம்மேடாக செஞ்சால் ஹெல்த்தி கூட. ஏன்னா நம்ம வந்து நல்ல மாவு ஆட் பண்ணுறோம், வேறு எந்த ப்ரிசர்வேட்டிவும் கெமிக்கலும் இந்த இதில் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வெளியில எல்லாம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமோசா சீட் அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பாங்க, எப்போ பண்ணுறாங்கன்னு தெரியல டெலிவரி டேட் எல்லாம். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வீட்டிலையே கொஞ்சம் நம்ம சிரமம் பார்க்காம செஞ்சு வச்சா நம்மளோட சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. இப்போ நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். அந்த 3 சப்பாத்தியும் சேமாக போட்டிருக்கேன். இப்போ ஒரு தவா வச்சு இதில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 3 செகண்ட் மட்டும் போட்டு நீங்கள் வந்து திருப்பிடுங்க. ரொம்ப வந்து வேகக்கூடாது. நீங்கள் வேக வச்சிங்கன்னா லப்பர் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து டஃப்பாகிடும். அதுக்கப்புறம் கட் பண்ண வராது. ஸோ 3 நிமிஷம் மட்டும், நிமிஷம் இல்லை, ஒரு 3 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி போட்டு திருப்பி விட்டிங்கன்னா அந்த லேயர் அதிலே வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ தான் வேக வச்சுக்கணும். இதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாது, நீங்கள் வேக வைக்கக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2வது லேயரும் நான் எடுத்துருக்கேங்க. நான் இதே மாதிரி ஒரு 10-15 சப்பாத்தி வந்து போட்டிருக்கேன். வீடியோக்கோசரம் வந்து கொஞ்சம் நான் காட்டுறேன் இதில். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து கையால் ஈஸியாக வந்து எடுக்கிறதுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து வச்சு 3 சேமாக வச்சு நம்ம வந்து கரெக்டாக நமக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோலுக்கான அண்டு சமோசாக்கான ஷீட் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரிங் ரோலுக்குனா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து லென்த்தியாக அண்டு கொஞ்சம் அகலமாக கட் பண்ணணும். சமோசா ஷீட்க்குனா கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி இதுவும் எடுத்துக்குங்க.
ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மசாலாஸ் மட்டும் தான் ரெடி பண்ணணும். உங்கள் வீட்டில் வெஜிடபிள் இருக்கா, அல்லது சிக்கன் இருந்தால், அல்லது முட்டை இருந்தால், அல்லது வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு இருந்தாலும் 2 நிமிஷத்துலேயே வந்து மசாலா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஷீட் வச்சு நீங்கள் வந்து சமோசா உடனே வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதெல்லாம் இஃப்தார் டைமில் தான் நம்ம அதிகமாக செய்வோம். ஸோ பாருங்கள், சூப்பரான சமோசா ஷீட் ரெடி. இப்போ நம்ம வந்து அந்த நட்ஸ் வந்து பாதாம் ஊற வச்சோம், அதெல்லாம் நான் தோல் எடுத்துட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அதே அளவு வந்து நான் முந்திரியும் ஆட் பண்ணியிருக்கேன், பிஸ்தா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் வந்து ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கேங்க இதில். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நல்லா தவால போட்டு ட்ரை ரோஸ்ட்டாக பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி வந்து பாதாம் நல்லா வந்து 10 நிமிஷம் வந்து ஃபேன் காற்றுல வச்சுட்டேன். எல்லாமே வந்து மாய்ஸ்சர் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சிங்க. நல்லா ட்ரை ஆகிடும், கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம பாதாம் எடுத்து உடைச்சா நல்லா உடைக்கிறதுக்கு வரணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த மசாலா பேண்ட்ரியில் வந்து எல்லா மசாலாஸும் நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கல. இதெல்லாம் எதுவுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு பீஸா சாஸ் மட்டும் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். இப்போ நம்ம வந்து அந்த செஞ்ச மட்டன் மசாலா எல்லாமே வந்து எல்லாமே அதோட ப்ளேஸில் நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இன்கிரியன்ட் பார்த்திங்கன்னா, அதாவது ட்ரை நட்ஸ் பவுடருக்கு இது மிக்ஸியில் போட்டு நான் வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம ஆட்டிக்கலாம். ரொம்ப வந்து மெலிசா ஆட்டுறது தேவையில்லைங்க. ஏன்னா அதிலேருந்து வந்து எண்ணெய் வந்துடும் முந்திரிலேருந்து. ஸோ அதனால் இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பாக்கெட் ஃபுல்லாக வந்து மில்க் பவுடர் இருக்குல்ல, இதை ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் வந்து மாய்ஸ்சர் இல்லாமல் இருக்கும், நல்லா தூளாக இருக்குங்க. ஸோ இதுவும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது எதுக்குன்னா நீங்கள் வந்து ரோஸ் மில்க் செய்கிறப்போ அல்லது வந்து பாதாம் மில்க்கு செய்கிறப்போ இதெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா ரொம்பவே மனமாக சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்வீட் செஞ்சாலும் இது ஒரு ஸ்பூன் வந்து நட்ஸ் பவுடர் போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்களும் இதை எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாதுங்க. ஸோ ரொம்ப வந்து ஹெல்த்தி இதெல்லாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது சாக்லேட் மில்க் ஷேக்கு அண்டு வந்து வேறு வந்து செய்கிறதுக்கும் பாருங்கள். இப்போ நான் வந்து கடல் பாசி செஞ்சுருக்கேன்னா இந்த வீடியோ இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது ஷார்ட்ஸாக போட்டுடலான்னு சொல்லி இந்த கடல் பாசிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து எடுத்து போட்டேன் இந்த நட்ஸ் பவுடரு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சுங்க. ப்ளைன் இப்போ கடல் பாசியில் இதில் இந்த நட்ஸ் பவுடரில் நம்ம எல்லாம் ஏலக்காயெல்லாம் போட்டிருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக அண்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா ஸ்மெல்லு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போடுறதால நம்மளோட கடல் பாசி பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ மற்ற பேண்ட்ரி பாட்டில் எல்லாம் நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நமக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்து முந்திரி, திராட்சை அண்டு பாதாம் எல்லாமே வந்து பாட்டிலில் நான் வந்து ஃபில் பண்ணிட்டேங்க. எனக்கு மீதி இருந்தது இது பாட்டிலில் போட்டு. ஸோ அதனால் வந்து வெளியில் வச்சா கெட்டு போய்டுன்னு சொல்லி நான் பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். இதெல்லாமே எடுத்துகிட்டு போய் எப்போவும் நான் வந்து இந்த கேஷ்யூ, பாதாம் அண்டு அதுக்கப்புறம் பிஸ்தா எல்லாமே வந்து ரைசின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேங்க. ஸோ இன்னும் வந்து ஃப்ரிட்ஜ் என்னோடது வந்து நீட் பண்ணலை, அப்பப்போ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் ரம்ஜான் மாதம் ரம்ஜான் மாதம் இன்னும் ஒரு சில தினங்களில் வரப்போகுது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானும் பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஒருத்தங்க இருந்து செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நானும் வந்து பண்ணிட்டு தான் இருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நேற்று பீஸா செஞ்சேங்க, ப்ரெட் பீஸா. அதில் வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சேன். அது வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து மிக்ஸியில் அதை போட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் நான் வந்து வெயிலில் வச்சேங்க. அது ப்ரெட் கிராம்ஸ் அந்த ஓரம் இருக்கிறது கார்னர்ஸ் எல்லாமே இதில் மிக்ஸியில் போட்டு நம்ம இது பண்ணால் ப்ரெட் கிராம்ஸ் ரெடிங்க. இது வந்து பேட்டிஸ் அண்டு கட்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேறு எதனாச்சும் வந்து சீஸ் பால், பன்னீர் பால் அதெல்லாம் செய்கிறப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரமதான் ப்ரிப்பரேஷன் வந்து வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.